ஹலோ காய்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. நிறைய பேர் கால் பண்ணி கேட்டீங்க. அதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா, ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ டைம் இல்லை. 24 ஹவர்ஸ் பெர் டேல நான் வந்து 16 ஹவர்ஸ் டீச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 13 பேட்சுக்கு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். 13 பேட்சுக்கு 16 மணி நேரம் நான் டீச் பண்ணுறேன். 3ds Max, லூமியன், பிளெண்டர், மாயா, எஸ்டிமேஷன், ஸ்கெட்சப்பு, என்னென்னமோ கோர்ஸு. ஸோ எனக்கு டைமே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி லேட் ஆகுது. மற்றபடி நான் போடக்கூடாதுலாம் நினைக்கல. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நிறைய எக்ஸ்டீரியர் பண்ணியிருக்கேன் நம்ம பசங்களுக்கு. சரியா? ஸோ ஒவ்வொன்றா ரிவ்யூ போடலான்னு இருக்கேன். சரியா? ஆல்மோஸ்ட் ஒரு 20 25 டிசைன் மேலே இருக்கு, ஒதுக்கி வச்சிருக்கேன். ஒவ்வொன்றா இனி 2 எடுத்து போடுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபர்தராக ஸ்கெட்சப்பில் வீரே கண்டினியூ பண்ணலான்னு தான் இருக்கேன். கொஞ்சம் டைம் கிடைக்கட்டும், எல்லாமே நான் போடுறேன். சரிங்களா? ஸோ அப்போ என்ன நம்ம பார்க்க போகிறது, நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ண ஒரு எக்ஸ்டீரியர் ரிவ்யூ தான். ஸ்கெட்சப் வீரேல எடுத்த அவுட்புட்டோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்ஸரியஸ் டிசைன். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்குன்னு ஒரு வே இருக்கு, வே ஆஃப் டிசைன். அது எக்ஸ்டீரியராக இருக்கட்டும், இன்டீரியராக இருக்கட்டும், இந்த வே ஆஃப் டிசைன் இருக்கு. என்னோட கிரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி தான் நான் அதை பண்ணுவேன். சரியா? நம்ம பசங்களுக்கு நான் அதான் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா என்னை பார்த்து தான் நீங்கள் வரணும்லாம் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே பிரெயின் இருக்கு. சரியா? அதை வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்கோலா. இந்த ஏரியாவில் எமிசிவ். சரிங்களா? ஸோ அட் த சேம் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு வுட்டன் ரெயிலிங். டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெம்பரரி லுக்கில் நாம் எடுத்திருக்கிற ஒரு எலிவேஷன். சரிங்களா? ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை போட்டு பார்க்க வச்சு, சரி டிசைன் பண்ணுறது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இந்த என்விரான்மெண்ட் செட்டப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இருந்து அதை யோசிக்கணும். ஏன்னா டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் செட்டப் நமக்கு வேணும். சரிங்களா? இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கரெக்டான பாசேஜ். மெயினே பாசேஜ் தான். ஸோ நம்ம இங்கேருந்து வரோம். சரிங்களா? இப்படியே வரோம். வர வழியில் லெஃப்ட் சைடு ஒரு வாட்டர் கவரேஜ், ஐ மீன் ஸ்விம்மிங் பூல். ரைட் சைடு கிராஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் அப்படியே காரை இங்கே பார்க் பண்ணிட்டு இங்கே வரோம். இப்படியே நம்ம என்ட்ரன்ஸ் போகிறோம். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேப் கொடுத்துருக்கோம். ரியல் டைமாக ஒரு ஹவுஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை உங்கள் டிசைனில் வச்சாதான் அது அவுட்புட். சரிங்களா? சும்மா ஏனோதானெல்லாம் பார்த்து பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்ம பசங்களுக்கும் நான் அதான் சொல்லுவேன். சரிங்களா? ஏனோதானெல்லாம் பண்ணாதுங்க. ரியல் டைமாக ஒரு ஹவுஸ் எடுங்க. அதில் என்ன இருக்கும், அதை எந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியஸ் ஒரு கார் போச் மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் கிளாஸ் கொடுத்துருக்கேன். சரியா? மற்றபடி பர்கோலாஸ் ப்ளஸ் கிளாஸ். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு யூ டைப் ஆஃப் ஷேடு அதுக்கு மேலே ப்ரொஃபைல் பில்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. சரிங்களா? இது நார்மலாக ஃபாலோ மீ வச்சே பண்ணலாம். நீங்கள் இது வந்து எந்த பிளக்கினும் யூஸ் பண்ணலை. அது ஓப்பனாக சொல்லப்போனால் எந்த பிளக்கினும் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரெண்டா இருக்கு. இது வந்து வெளியிலிருந்து ஏதாச்சும் கொண்டு வந்தோம்னா கிடையாது. எல்லாமே ஸ்கெட்சப் வீரைக்குள்ளாடி இருக்கிற ஒரு மெட்டீரியல், லைட்டு, அசட்ஸ். சரிங்களா? வெளியிலேருந்து எதுவுமே கொண்டு வரணுங்கிற நீடு கிடையாது. அழகான ரெண்டர் நீங்கள் இதிலே எடுக்கலாம். நீங்கள் தேர்ட் பார்ட்டி மெட்டீரியல் தான் வேணும், அதாவது ப்ராக்டிஸ்க்கு தேர்ட் பார்ட்டி அசட்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற நீடே கிடையாது. சரிங்களா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் HDRL எடுத்தது. ஹை டைனாமிக் ரேஞ்ச் இன்டெலிஜென்ஸ். நான் ஆல்ரெடி இதோட வீடியோ போட்டிருக்கேன். எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு உங்களுக்கு இது தெரியும். சரியா? பார்த்தீங்களா? ஹை டைனாமிக் ரேஞ்ச் இன்டெலிஜென்ஸில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இதை எடுத்துருக்கோம். விச் மீன்ஸ் HDRI. சரிங்களா? தென் இந்த ஏரியாவில் ஃபர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபர் கிராஸ் கூட நான் வந்து வெளியிலேருந்து எடுத்ததே கிடையாது. மேக்ஸ்லேயும் சரி, மாயாலையும் சரி, எதுலேயுமே சரி, நான் வந்து வெளியிலேருந்துலாம் எதுவும் எடுக்க மாட்டேன். மேக்ஸிமம் உள்ள வச்சே கவர் பண்ணிடுறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம நாலேஜ் கெயின் ஆகும். புரிஞ்சுங்களா?
ஸோ அதை நீங்கள் கம்பல்சரி புரிஞ்சுக்கோங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டைப் ஆஃப் பர்கோலா தான் இது. இதுக்கு பின்னாடி வந்து கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சரியா? இது அவுட்புட்டை நான் காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்களா, அது வந்து டிசைன் மாதிரி இருக்கும். சரியா? அது வந்து சும்மா ஏனோ தானோலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது வந்து கரெக்டாக பார்த்து பண்ணுங்க. காம்போசிஷன் இஸ் மஸ்ட்டு. அதான் இம்பார்ட்டன்ட். காம்போசிஷனை கரெக்டாக பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேமையும் செட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்விரான்மெண்ட் செட்டப்பை கொடுங்க. சரியா? ஸோ ஆல் ஓவராக இதுதான் இது. அண்ட் இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கொடுத்துருக்கேன். பக்கத்தில் ஒரு ஓம்னியை கொண்டு வச்சிருக்கேன் நான். அட் த சேம் டைம் இங்கேயும் கிராஸ் இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே ஃபர்ரு. இதாக இருக்கு பாருங்க, இதை வச்சு அப்ளை பண்ணது. இந்த ஃபர்ரும் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ரும் நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்க பார்க்காதவங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்களா, இது ஃபர்ரு, இது ஃபர்ரு, இது 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 ஃபர்ரு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இங்கேயும் கொடுக்கலன்னு தான் இருந்தோம். பட் இது வந்து தெரியாது அந்த அளவு. ஸோ அதனால இதில் ஒரு ஃபர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, எல்லாமே ஃபர் தான். இதை பார்த்தீங்களா அப்ளை பண்ணியிருக்கேன் நான். இதுவும் ஃபர் தான். இதுலேயும் நான் வந்து ஃபர் மெட்டீரியல் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். தெரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாட்டு நம்ம பண்ண ஒரு விஷயம் வந்து இந்த ஏரியா தான். இந்த ஏரியா நான் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணது. ஏன்னா இது வந்து பால்கனி. நம்ம அப்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட் வியூ டைரெக்டாக இதில் மிடில் ஆஃப் தி எக்ஸ்டீரியரில் தான் போகுது. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், டிசைன் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி பர்கோலாஸை ப்ரொவைட் பண்ணி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபைனலாக இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாதி கிளாஸ் பேரப்பேட்டும், பாதி ரைலிங்ஸும் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இது எல்லாமே கிளாஸ் தான். பால்கனி இது பேரப்பேட்டுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், கிளாஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது லெஃப்ட் ரைட்டு தான். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரைலிங் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறதுக்காக. ரேண்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ பெரிய ஒரு ஸ்டெப் ஒன்று கொடுத்துருக்கோம் அதை சுற்றி. ஸோ நல்லா கவனிங்க. இந்த மாதிரி நீங்களும் கொண்டு வாங்க. சரியா? ஏனோ தானே எடுக்காதுங்க ரெண்டர் எல்லாமே. சரியா? நம்ம ரெண்டர் எடுத்தால் அதை நின்று பேசணும். அந்த மாதிரி எடுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக இதோட அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் பாருங்களேன். இது வந்து ஒரு கட் அவுட்டு தான், லிவிங் கட் அவுட்டு. இதில் கூட நாம் என்ன பண்ணியிருக்கோம், இதை பாருங்கள், கிளாஸ் ஒரு ஹோலை போட்டு கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட், ஒரு பையன் தான் சொன்னார், சார் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணலான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்களா, டிஸ்க் லைட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி மெட்டீரியல் கொடுக்கல. இப்போ தான் கண்டே பிடிக்கிறேன் இதை. சரிதான், ஓகே. ஸோ இதில் வந்து டிஸ்க் லைட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த ஏரியாவில் மெட்டீரியல் கொடுக்கல. ஏதாச்சும் கொடுத்தோமா? கொடுத்துருக்கு. மெட்டீரியல் லைட்டாக கொடுத்துருக்கு. சரியா, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இனி வந்து என்ன பண்ணலாம், இதோட அவுட்புட்டை பார்ப்போம். ஸோ அவுட்புட் எப்போவுமே நாம் வந்து பிடிஎஃபாக தான் ப்ரெசென்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இதுதான் அவுட்புட் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 7 ஹவர்ஸ் ஆச்சு இந்த ரெண்டர் எடுக்கிறதுக்கு என்னோட சிஸ்டத்தில். ஸோ நம்ம கொஞ்சம் ஃபினான்ஷியல் லெவலில் பூர் அப்படிங்கிறனால லோ கான்ஃபிகரேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 7 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 32 ஜிபி ரேம் தான் யூஸ் பண்ணுறேன் நான். ஆல்மோஸ்ட் 7 ஹவர் ரெண்டர். நான் இதோட ஷார்ட் வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஷார்ட்டில் போய் பாருங்கள். டைமிங் நான் போட்டிருக்கேன். ஸ்கெட்சப்பில் அதிகமாக டைம் எடுத்தது இந்த ஒரு ரெண்டர் தான் அப்படிங்கிறத நான் வந்து கரெக்டாக சொல்லுவேன். ஸோ பாருங்களேன், ரெண்டருங்கிறது இப்படி தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ ஏனதெல்லாம் எடுக்காதுங்க. இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு லக்ஸரியஸ் ஹவுஸு. அதை சுற்றி என்னென்ன இருக்கணுமோ டீட்டெயிலிங்கும் பர்ஃபெக்டாக அலைன் பண்ணி கொடுக்கணும். சரியா? உடனே கொடுக்க முடியாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணணும். சரிங்களா? கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஃபைனல் ரெண்டர் அவுட்புட்டு இதுதான். சரிங்களா? ஸோ இதோட பிரைட்னஸ் அப்படிங்கிறது ரைட்லேருந்து லெஃப்ட் வருது. அதனால தான் இந்த ஷேடோ விசிபிள் ஆகுது. பார்த்தீங்களா? ஷேடோ விசிபிள் ஆகுது. இங்கே ஒரு ஓம்னி லைட் வச்சுருக்கேன். இந்த லைட்டு தான் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா, நம்ம லோகோ இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு லைட் இருக்குது. அந்த லைட்டு தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார் போர்ச்சில் ஒரு லைட் எடுக்குது.
அந்த லைட்டு தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்களா? இங்க ஒரு லைட் இருக்கு. இங்க லைட் இருக்கு. இங்க இருக்கு. இங்க இருக்கு. அந்த லைட்டு தான் இது எல்லாமே. சரிங்களா? பெர்ஃபெக்ட்டா எடுக்கணும்னா, ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத விட ஸ்மார்ட் ஒர்க் பிளஸ் கிரியேட்டிவிட்டி, நாலேட்ஜபிள் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதே மாரி நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் பண்ண டிசைன்ஸ் எல்லாம். அந்த என்விரான்மென்ட் செட்டப்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணுங்க. இது இன்சைட் ஆஃப் தி காம்பவுண்ட். அவுட் சைட் ஆஃப் ஆஃப் தி காம்பவுண்ட் டிசைன்ஸும் இருக்கு. போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. அந்தந்த மாரி கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா எடுக்கலாம். கிளாஸும் போயிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம். உங்க டைம்லயே நான் வந்து என்ன பண்றேன், டீச் பண்றேன். மார்னிங் 3:30ல இருந்தே நைட்டு 11:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கு நம்மகிட்ட. சரிங்களா? மார்னிங் 3:30 டூ நைட்டு 11:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கு. எந்த டைம்னாலும் சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றேன். சரி, ஓகே. என்கிட்ட லேர்ன் பண்ணிட்டீங்க. சரிங்களா? என்கிட்ட லேர்ன் பண்ணிட்டீங்க. இதே மாரி அவுட்புட் எடுத்துடலாமா? அப்படின்னு கேட்டா கிடையாது. சரியா? அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட படிச்சுட்டீங்க. வீரையில சார் எடுக்கிற மாரி இந்த மாரி 2 எடுத்துடலாமா? அப்படின்னு கேட்டா நடக்கவே நடக்காது. எடுக்கலாம். இன்னைக்கு லேர்ன் பண்ணி நாளைக்கு எடுக்கிறது நாட் பாசிபிள் அட் ஆல். சரியா? எனக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஐ அம் 30 நவ் கரண்ட்லி. பட் ஒரு 1920லயே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், டிசைன் படிச்சுட்டேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1000 அபோவ் டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த நாலேட்ஜ் வச்சு தான் டீச் பண்றேன். அப்போ என்ன படிக்க முடியும் என்கிட்ட அப்படின்னா, டிசைன்ஸ் நல்லா படிக்கலாம். ஒரு அவுட்புட்ட எந்த மாரி எடுக்கலாம்? டிப்ஸ் நெறைய இருக்கு. சரியா? வெளியில சொல்ல முடியாத ட்ரிக்ஸ் எல்லாம் நெறைய இருக்குது. அது எல்லாம் தேன சொல்லி தருவேன். அதையெல்லாம் உங்க இதுல நீங்க அப்ளை பண்ணி கொண்டு வரும்போது, ஒரு 10 டிசைன், 20 டிசைன், 30 டிசைன் பண்ணும்போது, டெஃபினெட்லி யூ கேன் டேக். சரியா? உடனே உடனேலாம் எடுக்க முடியாது. ஒரு 30 டிசைன் அந்த மாரிலாம் பண்ணும்போது, கண்டிப்பா நீங்க எடுக்கலாம். அதுக்கு நான் வந்து கேரண்டி குடுப்பேன். சரியா? உடனே எடுக்கலாமா அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி. அந்த மாரிலாம் பண்ண முடியாது. சரியா? வீரை உடனே எடுக்கணும்னா, நீங்க என்ஸ்கேப், லூமியன் அந்த மாரி தான் படிக்கணும். சரியா? அதுவும் வீரே படிக்காம போய் நோ யூஸ். வீரே டெஃபினெட்லி தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பிளக்கிங் சாஃப்ட்வேர். சரியா? வீரே தான் மெயின். வீரேல அவுட்புட் எடுக்க தெரிஞ்சா மட்டும் தான் எல்லா இடத்துலயும் நின்னு பேச முடியும். சரியா? நான் என்னதான் டின் மெஷின், அன்ரியல் என்ஜின், லூமியனா இருக்கட்டும், என்ஸ்கேப்பா இருக்கட்டும், நான் நாலேட்ஜா கெயின் பண்ணி வச்சிருந்தா கூட, எனக்கு வீரே தான் ரொம்பவே பிடிக்கும். சரியா? ஏன்னா எனக்கு வீரே இருந்தா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இட்ஸ் மை பேஷன். சரிங்களா? ஏன்னா ஹார்ட் ஒர்க்கா இருக்கிறது, லேர்ன் பண்றதுக்கு ஹார்டா இருக்கிற விஷயத்த தான் நல்லா கத்துக்கணும். சரியா? என்னோட ஸ்டூடண்ட்ஸுக்கு நான் அதுதான் சொல்லுவேன். சரியா? ஸோ கிளாஸ் போயிட்டு தான் இருக்கு. நீங்க ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணலாம். ஒரு 2ல இருந்து 2 1/2 மந்த் ஆகும். நீங்க லேர்ன் பண்றத பொறுத்து டைம் டியூரேஷன் அதிகம் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். சரிங்களா? சர்டிஃபிகேட்டோட ஆன்லைன் எக்ஸாம் வச்சு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஆல்சோ அவைலபிள் தான் நான் குடுக்குறது. சரிங்களா? வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? 47 கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. என்ன கோர்ஸ் வேணாலும் எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. ஐடி ஃபீல்ட்ல இருக்கு. ஆர்ட், பெயிண்டிங்ல இருந்து எல்லா கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தாராளமா ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டாலே, ஃபர்ஸ்ட்டு பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப அமைதியா இருந்து, அத வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும். அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இன்னொருத்தர் எடுத்த ரெண்டர வச்சு நீங்க பண்ணக்கூடாது. சரியா? இன்னொருத்தர் எடுக்குறாரு தெரியுமா? ஒரு டிசைனர். இப்ப நானா இருக்கட்டும், இன்னொருத்தரா இருக்கட்டும், YouTubeல நெறைய வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு தான் வரீங்க. அந்த மாரி ஒரு ரெண்டர் எனக்கும் வேணும் அப்படின்னு என்னைக்குமே திங்க் பண்ணக்கூடாது. சரிங்களா? இது என்னோட ஃப்ரீ ட்ரிக். சரிங்களா? ஸோ நெறைய விஷயங்கள் சொல்லி தரேன். கிளாஸ் போயிட்டு தான் இருக்கு. தாராளமா ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? பாய்.